Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மண்புழு உரக்கிடங்கில் ஆய்வு மேற்கொண்ட கூடுதல் ஆட்சியர் அதிகாரிகளை கடந்து கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வெள்ளம் வந்துக்கலாமா அதுலேருந்து கொஞ்சம் ஆயிடுச்சு இதெல்லாம் அதுக்கப்புறம் ரெடி பண்ணிருக்கோம் மக்க வச்சிருக்கோம் இங்கேயும் ஒரு ரெடி ஆகல தண்ணியே விடலை எள்ளு மாதிரி கிடக்கு சரி கிடையாது சரி பண்ணுங்க இது சரி ரெடி பண்ணிக்கிறேன் டிராக்டருக்கு ப்ரொபோசல் வைங்க டிராக்டர் வாங்குங்க ஓகே எல்லாரும் குப்பை பிரித்து கொடுக்குறாங்களாமா பிரித்து கொடுக்காத வீட்டுக்கு மோட்டிவேட்டர் வந்து பேசுகிறாங்களா மோட்டிவேட்டர் யாரு அங்கே இருக்கிறாங்களா அந்த ஊக்குனர் வந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் கூற கேட்போம். ராமசுந்தரம் வணக்கம். என்ன நடந்தது, எதற்காக அவர் கடிந்து கொண்டார், விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமசுந்தரம். தூத்துக்குடி மாவட்டத்தின் கூடுதல் ஆட்சியராக இருப்பவர் ஐஸ்வர்யா. இவர் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில இன்றைய தினம் கருங்குளம், சாதன்குளம் ஊராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கருங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் வீடுகளில் சேகரிக்கப்பட்டு வைத்த அதிக அளவிலான குப்பைகள் அங்கு விற்பனை செய்யப்படாமல் வைத்திருந்தது, அது உள்ளிட்ட பல்வேறு இடங்களை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அங்கு ஆய்வு மேற்கொண்ட போது அதிகாரிகளிடம் இதுபோன்ற குப்பைகளை வருவாய் ஈட்டுவதற்காக விற்பனை செய்யாமல் ஏன் இவ்வளவு தூரம் காலதாமதப்படுத்தி விற்பனை செய்யாமல் வைத்திருக்கிறீர்கள் என அதிகாரியிடம் நேரடியாக கடிந்து கொண்டார். மேலும் அங்க தூய்மை பணிகள், அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து வாங்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக பேசி மக்கள் எவ்வாறு குப்பைகளை பிரித்து தருகிறார்கள், மக்கும் குப்பை மக்காத குப்பை எவ்வாறு தரம் பிரிக்க வேண்டும் என்பது குறித்தான பயிற்சிகள் வழங்கப்பட்டதா என்பது குறித்து நேரடியாக கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அப்பகுதியில் வைக்கக்கூடிய அந்த மண்புழு உரம் தயாரிக்கக்கூடிய பகுதியையும் நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட போது முறையாக மண்புழு உரம் தயாரிப்பதற்கான எந்த பணிகளும் மேற்கொள்ளாததை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு தண்ணீர் ஊற்றாமல் அந்த மக்கும் குப்பையை வைக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்த்துவிட்டு அதிருப்தியடைந்த கூடுதல் ஆட்சியர் நேரடியாக அதிகாரிகளை கூட்டி இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் மக்கும் குப்பையை தயாராகாது, வருவாய் இழப்பு தான் ஏற்படும் என பல்வேறு காரணங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிகாரிகளிடம் நேரடியாக கடிந்து கொண்டதுடன் குப்பைகளை உடனுடன் அப்புறப்படுத்துவதற்கு டிராக்டர் உள்ளிட்ட உபகரணங்களை வாங்குவதற்கு அரசுக்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்து வைக்கவும் உடனடியாக உத்தரவு பிறப்பித்தார். உடனடியாக டிராக்டர் வாங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் அதிகாரியிடம் கடிந்து கொண்டார். தொடர்ந்து வீடு வீடாக சென்று அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து வாங்குவதற்கான பணிகளையும் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.